அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு பங்குனி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். கடகம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி 4வது ராசி ஆகும். மேலும் கடகம் ராசியுடன் 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள். கடகம் ராசி சர மற்றும் நீர் தத்துவ ராசி ஆகும். இதில் பூசம் 1 முதல் 4 பாதங்கள் வரை, ஆயில்யம் 1 முதல் 4 பாதங்கள் வரை மற்றும் புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் கடகம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள். கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் அதிபதி சனி பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவ பெருமான் மற்றும் அம்மன் தாயார் ஆவார். உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவ பெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும். தற்பொழுது ராகு பகவான் உங்களது 9ஆம் வீடான தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 9வது வீட்டில் ராகு உங்களை குழப்பமானவராகவும் கடவுள் பயமுள்ளவராகவும் ஆக்குகிறார். ஆனால் மிகவும் ஆன்மீக ரீதியில் இருக்கிறார். ஜோதிடம், ஆன்மீகம் மற்றும் தத்துவம் ஆகியவற்றில் உங்கள் அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு இருக்கும் அபரிமிதமான நிபுணத்துவத்தை நீங்கள் பரப்பலாம் மற்றும் பிரசங்கிக்கலாம். ஆசிரியர், செல்வாக்கு செலுத்துபவர் அல்லது அறிஞராக நீங்கள் நிறைய புகழ் மற்றும் பணத்தைப் பெறலாம். 9ஆம் வீட்டில் ராகு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடும். உங்கள் அதிர்ஷ்டம், வெளிநாட்டவர், மனைவி மற்றும் மாமியார் ஆகியோரின் ஆதரவுடன் நிதி ஆதாயங்களும் வரும். வெளிநாடுகளுக்குச் செல்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது. இந்த பயணங்கள் மதம், ஆன்மீகம், சமூகவியல் மற்றும் தத்துவம் ஆகியவற்றின் கலாச்சார அம்சங்களை ஆராயவும் உங்கள் அறிவை மேம்படுத்தவும் உங்களை அனுமதிக்கலாம். 9வது வீடு நீண்ட வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை பயணங்களுடன் தொடர்புடையது. உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் உங்கள் செயல்கள் மற்றும் கலாச்சார உறவுகளை இந்த வீடு நிர்வகிக்கிறது. இந்த மாளிகை உங்கள் ஞானத்தையும் தார்மீக விழுமியங்களையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த இல்லமானது உங்கள் தத்துவ நாட்டம் மற்றும் கற்றல் மற்றும் உங்கள் உலக அறிவை மேம்படுத்துவதற்கான ஈர்ப்பைக் குறிக்கிறது. உங்கள் ஆன்மாவையும் உள்நிலையையும் தேடுவதற்கான உங்கள் விருப்பத்தை இது பிரதிபலிக்கிறது. உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவும் இந்த சபையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உங்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகளுடன் பரோபகார முயற்சிகள் மற்றும் தொடர்புகளை இந்த மாளிகை நிர்வகிக்கிறது. சுக்கிர பகவான் உங்களது 4 மற்றும் 11ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது சுக்கிர பகவான் உங்களது 9ஆம் வீடான தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். ஜாதகத்தில் 9ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் இந்த பூர்வீக நபர்களை ஒரு காதலனாக அல்லது வாழ்க்கைத் துணையாகக் காணச் செய்கிறார். அவர் அவர்களின் நல்ல குணங்களை மேம்படுத்துகிறார் மற்றும் அவர்களின் குறைபாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பூர்வீகவாசிகள் ஒருவரை ஆழமாக நேசிக்கவும், பதிலுக்கு ஆழமாக நேசிக்கப்படவும் பயப்படக்கூடாது. அவர்கள் ஒருவருடன் இருந்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற வேண்டும் என்று அர்த்தமல்ல. இந்த பூர்வீகவாசிகள் தாங்கள் செய்து வந்த காரியங்களை தொடர்ந்து செய்யலாம். இந்த பூர்வீகவாசிகள் நீண்ட தூர உறவுகளைப் பேணுவதில் வல்லவர்கள். அவர்கள் சாகச ஆர்வமும் கொண்டவர்கள் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளை ஆராய்கின்றனர். இருப்பினும் அவர்கள் தங்கள் சாகச உணர்வை வெகுதூரம் கொண்டு செல்லக்கூடாது. எதிலும் எல்லை மீறிப்போவது நல்லதல்ல. 9வது வீட்டில் சுக்கிரனின் எரிப்பு உங்கள் உண்மையான திறமை மற்றும் திறனைக் கண்டறிய கடினமாக போராடும். நீங்கள் நண்பர்களால் அல்லது உறவில் உங்கள் துணையால் முதுகில் குத்தப்படலாம். உங்கள் அனுபவம் உங்கள் பிணைப்பைத் தூண்டி கெடுக்கும் என்பதால் நீங்கள் உறவுகளில் நம்பிக்கை சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். தொழில்முறை அரங்கில் வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி மற்றும் நிதி செழிப்பு ஆகியவற்றை அடைய அதிக கவனம் மற்றும் திட்டமிடல் தேவைப்படும். சனி பகவான் உங்களது 7 மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது சனி பகவான் உங்களது 8ஆம் வீடான ஆயுள், கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 8ஆம் வீட்டில் இருக்கும் சனி வாழ்க்கையில் தடைகள், காயங்கள் மற்றும் நிதி இழப்புகள் மூலம் நிறைய ஏற்றத்தாழ்வுகளைக் கொண்டு வருகிறார். இது அவர்களின் மனதையும் இதயத்தையும் கணிசமாக பாதிக்கிறது. இது அவர்களை ஒரு மாற்றம்,
மாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு உட்படுத்தலாம். 8ஆம் வீட்டில் சனி இருக்கும் பூர்வீகவாசிகள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது, வளைந்து கொடுப்பது மற்றும் தங்கள் வாழ்க்கையில் மாற்றியமைப்பது சவாலாக இருக்கலாம். 8வது வீடு வளர்ச்சி மற்றும் நிலையான மாற்றம் மூலம் மாற்றங்களைக் குறிக்கிறது. ஜாதகத்தின் 8ஆம் வீட்டில் சனியின் நிகழ்வு, பூர்வீகவாசிகள் அவ்வப்போது தங்களைத் தாங்களே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதைக் குறிக்கலாம். திடீர் மாற்றத்தை அவர்கள் மிகவும் மன அழுத்தமாகக் காணலாம், ஏனெனில் இது அவர்களுக்கு நிறைய கவலை, அமைதியின்மை மற்றும் கவலையை கொடுக்கலாம். பூர்வீகவாசிகள் சரியான நேர்மையான மனப்பான்மை மற்றும் மாற்றத்திற்கு தயாராகவோ அல்லது நெகிழ்வாகவோ இருந்தால் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளைப் பெறலாம். பூர்வீகவாசிகள் எதிர்பாராத ஆதாரங்கள் மூலம் கண்ணியமான தொகையைப் பெறலாம், மேலும் பரம்பரை மூலம் ஆதாயங்கள் இருக்கும். 8ஆம் வீட்டில் உள்ள சாதகமான சனி உங்களை மற்றவர்களின் ஆற்றலைத் தட்டியெழுப்பவும், மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும், மற்றவர்களைக் குணப்படுத்தவும், அவர்களின் உணர்ச்சிகளை உணரவும் கூடிய பச்சாதாபமான ஆளுமையாக உங்களை உருவாக்குகிறது. 8ஆம் வீட்டில் உள்ள சனி உங்களுக்கு பற்றின்மை, தைரியம் மற்றும் தனிமையின் மீதான அன்பைக் கொடுக்கலாம். வியாழன், சுக்கிரன் அல்லது புதனுடன் 8ஆம் வீட்டில் சனி இருப்பதால் மாமியார், குடும்ப வணிகம் மற்றும் பரம்பரை மூலம் நிறைய செல்வம் கிடைக்கும். ஒரு எரிப்பு சனி உங்களை தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் வளர அனுமதிக்காது. உங்கள் வாழ்க்கையிலும் சில சமயங்களில் உங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள் மற்றும் தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் படிப்பை முடிப்பதில் தாமதங்கள், இடைவெளிகள் மற்றும் இடைவெளிகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். துலாம் அல்லது விருச்சிக ராசியில் 8வது வீட்டில் இருக்கும் சனி மிக நீண்ட ஆயுளைக் கொடுக்கிறார், ஆனால் ஒருவரை சூனியம் செய்யும் அல்லது கவர்ந்திழுக்கும். சனி உங்கள் வாழ்க்கையில் திடீர் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். சூரிய பகவான் உங்களது 2ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது சூரிய பகவான் உங்களது 9ஆம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 9வது வீட்டில் சூரியன் பொதுவாக நேர்மறையான செல்வாக்கைக் குறிக்கிறது, உயர்கற்றல், தத்துவம், நீண்ட தூர பயணம் மற்றும் தனிப்பட்ட நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளின் வலுவான உணர்வு ஆகியவற்றுடன் வலுவான தொடர்பைக் குறிக்கிறது. இது பெரும்பாலும் அவர்களின் சமூகம் அல்லது துறையில் மரியாதைக்குரிய நபராக நற்பெயருக்கு வழிவகுக்கும். நிபுணத்துவம், இருப்பினும், மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்து, இது தந்தையின் உருவத்துடன் சாத்தியமான சவால்கள் அல்லது முன்னோர்கள் தொடர்பான கர்ம சிக்கல்களையும் குறிக்கலாம். 9வது வீட்டில் சூரியனின் முக்கிய விளக்கங்கள். நோக்கம் மற்றும் பார்வையின் வலுவான உணர்வு. சூரியனின் இயற்கையான தலைமைத்துவ குணங்கள் 9வது வீட்டில் பெருக்கப்படுகின்றன, இது மற்றவர்களுடன் அறிவையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கான வலுவான விருப்பத்திற்கு வழிவகுக்கும், பெரும்பாலும் கற்பித்தல், எழுதுதல் அல்லது பொதுப்பேச்சு மூலம். பயணம் மற்றும் ஆய்வு மீதான காதல். இந்த இடம் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் தத்துவங்களில் வலுவான ஆர்வத்தைக் குறிக்கும், இது விரிவான பயணத்திற்கும் ஒருவரின் எல்லைகளை விரிவுபடுத்தும் விருப்பத்திற்கும் வழிவகுக்கும். நெறிமுறைகள் மற்றும் தார்மீகத்தின் மீது உயர்ந்த மரியாதை. 9வது வீட்டில் சூரியனின் செல்வாக்கு ஒரு வலுவான நெறிமுறைக் குறியீட்டையும் சரியானதைச் செய்வதற்கான அர்ப்பணிப்பையும் வளர்க்கும். கல்வி வெற்றிக்கான சாத்தியம். இந்த வேலை வாய்ப்பு உள்ள நபர்கள் உயர் கல்வியில், குறிப்பாக தத்துவம், மதம் அல்லது ஆன்மீகம் தொடர்பான துறைகளில் சிறந்து விளங்கலாம். தந்தை உருவத்துடன் உறவு. மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்து 9வது வீட்டில் சூரியன் தந்தையுடனான ஒரு சிக்கலான உறவைக் குறிக்கலாம், இது ஒரு வலுவான தந்தை உருவத்தை அல்லது தந்தை-குழந்தை இயக்கத்தில் உள்ள சவால்களைக் குறிக்கும். புதன் பகவான் உங்களது 3ஆம் வீட்டின் மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது புதன் பகவான் உங்களது 9ஆம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 9வது வீட்டில் இருக்கும் புதன் பொதுவாக கற்றல், தத்துவ நோக்கங்கள், பயணம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றில் ஒரு வலுவான சாய்வைக் குறிக்கிறது, பெரும்பாலும் ஆர்வமுள்ள மனம், உயர்கல்வி மீதான காதல் மற்றும் பிறருடன் அறிவைப் பகிர்ந்து கொள்ளும் இயல்பான திறன் கொண்ட ஒரு நபருக்கு வழிவகுக்கிறது. இருப்பினும், குறிப்பிட்ட விளக்கங்கள் அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்படத்தைப் பொறுத்து மாறுபடும். 9வது வீட்டில் புதனின் முக்கிய பண்புகள். அறிவுசார் ஆர்வம். பல்வேறு தத்துவங்கள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களை ஆராய்வதற்கான வலுவான ஆசை, பெரும்பாலும் ஆழ்ந்த ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிக்கு வழிவகுக்கும்.
சிறந்த தகவல் தொடர்பு திறன். கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் இயல்பான திறமை அவர்களை நல்ல ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் அல்லது பொதுப்பேச்சாளர்களாக மாற்றும். பயண ஆர்வம். புதிய இடங்களை ஆராய்வதிலும் பல்வேறு கலாச்சாரங்களை அனுபவிப்பதிலும் உள்ள காதல் அடிக்கடி பயணத்திற்கு வழிவகுக்கும். பொருந்தக்கூடிய தன்மை. ஒரு நெகிழ்வான மனநிலை புதிய சூழல்கள் மற்றும் முன்னோக்குகளை எளிதில் சரிசெய்ய அனுமதிக்கிறது. ஆன்மீக நாட்டம். ஆன்மீகத்தில் ஆர்வம் மற்றும் வாழ்க்கையில் ஆழமான அர்த்தத்தைத் தேடுதல். சாத்தியமான சவால்கள். அதிக சிந்தனை. பகுப்பாய்வுத் தன்மை சில சமயங்களில் அதிகமாகச் சிந்திக்கவும் முடிவெடுக்க முடியாத நிலைக்கும் வழிவகுக்கும். கவனச்சிதறல். பரந்த ஆர்வங்கள் காரணமாக ஒரு தலைப்பிலிருந்து மற்றொரு தலைப்பிற்கு தாவுவதற்கான போக்கு. மேலோட்டமான அறிவு. ஆழமான புரிதல் இல்லாமல் பல்வேறு துறைகளில் மேற்பரப்பு அளவிலான அறிவை மட்டுமே பெறுவது ஆபத்து. செவ்வாய் பகவான் உங்களது 5ஆம் வீட்டின் மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 12ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் ஆழ் மனதில் தொலைந்து ஆன்மீகம், கல்வி, கலாச்சாரங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்கிறார், அவரது குழப்பமான மனநிலையின் அமைதிக்காக. இருப்பினும் பூர்வீகவாசிகள் தங்களுக்கு எந்த ஒரு பாதையையும் தேர்ந்தெடுக்க முடியாது. 12வது வீடு தனிமைப்படுத்தப்படுவதைக் குறிக்கிறது. 12ஆம் வீட்டில் செவ்வாய் கனவுகள், கற்பனை மற்றும் இன்பங்களின் வீடாகும். இது அவர் அல்லது அவள் ஆற்றலைச் செலுத்தும் பாலியல் செயல்பாடுகளில் பூர்வீகத்தின் ஈடுபாட்டைக் காட்டுகிறது. 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பூர்வீகவாசிகள் வேலை நோக்கங்களுக்காக தொடர்ந்து வெளிநாடுகளுக்குச் செல்ல வேண்டியிருக்கும், அங்கு அவர்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து தங்கள் ஆற்றலை உற்பத்தி செய்யும் வேலை வாழ்க்கையாக மாற்றுவார்கள். 12வது வீட்டில் செவ்வாய் பூர்வீக உலகில் இருந்து தனிமைப்படுத்தப்படுவதைக் காட்டுகிறது, இது பூர்வீகம் ஒரு ஆராய்ச்சியாளராகவோ அல்லது வெளிநாட்டில் தனியாக பணிபுரியும் கள விஞ்ஞானியாகவோ இருக்கலாம். பூர்வீகம் கற்பனை மற்றும் தெளிவான படைப்பு யோசனைகளால் ஆசீர்வதிக்கப்படலாம், அது அவரை ஒரு பிரபலமான மற்றும் படைப்பாற்றல் எழுத்தாளராக மாற்றும். 12ஆம் வீட்டில் இருந்து செவ்வாய் 6ஆம் வீட்டின் அம்சம் அதிகமாக பணம் செலவழிப்பதையும் சில சமயங்களில் பூர்வீகத்திற்காக கடனில் விழுவதையும் குறிக்கிறது. இதேபோல் செவ்வாய் 12ஆம் பாவாவிலிருந்து 7ஆம் வீட்டைப் பார்க்கும்போது அது திருமணத்தைப் பாதுகாக்கும் அல்லது பல திருமணங்களைத் தரும். இருப்பினும் இவரது பங்குதாரர் வாக்குவாதம், ஆதிக்கம் மற்றும் அவருக்கு சவாலாக இருப்பார். குரு பகவான் உங்களது 6ஆம் வீட்டின் மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். பொதுவாக வியாழன் அவர்களின் 11வது வீட்டில் இருக்கும் ஒரு நபர் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இவ்வாறு வியாழன் 11வது வீட்டில் இருப்பது பல அம்சங்களில் நன்மை பயக்கும். ஜாதகத்தின் 11வது வீட்டில் உள்ள வியாழன் பூர்வீகத்தை மிகவும் நம்பிக்கையான நபராக ஆக்குகிறது. நீங்கள் ஒரு தத்துவ மனநிலையைக் கொண்டிருக்கலாம் மற்றும் தொடர்ந்து ஆர்வமாக இருப்பீர்கள். அவர்கள் ஒரு நல்ல தலைவராக வரலாம் மற்றும் மந்தமான சூழலை தங்கள் இருப்புடன் மகிழ்ச்சியாக மாற்றலாம். இந்த நபர்களுக்கு பல உண்மையான நண்பர்களைப் பெறுவதற்கு அதிர்ஷ்டம் இருக்கலாம், அவர்கள் தங்கள் தேவையின் போது அவர்களுக்கு ஆதரவளிக்கலாம், அவர்கள் கீழே விழுந்தாலும் கூட. அவர்கள் வெளிநாட்டு நாடுகளிலும் நல்ல பிணைப்புகளையும் தொடர்புகளையும் உருவாக்க வாய்ப்புள்ளது. இந்த பூர்வீகவாசிகள் பாசமாக இருக்க முடியும் மற்றும் தங்கள் குழந்தைகளுடன் அருகாமையை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நபர்கள் தங்கள் குழந்தைகளில் நிறைய அறிவையும் மதிப்புகளையும் வளர்க்கலாம். எனவே குழந்தைகள் விவேகமுள்ளவர்களாகவும், தொலைநோக்குடையவர்களாகவும், ஞானமுள்ளவர்களாகவும், நன்கு படித்தவர்களாகவும் இருப்பார்கள். குறிப்பாக பெண்களுக்கு 11வது வீட்டில் உள்ள வியாழன் அவர்களின் ஆத்ம துணையை அல்லது சிறந்த ஜோடியை மாநாடு போன்ற ஒரு பெரிய சமூக கூட்டத்தில் கண்டுபிடிக்க அனுமதிக்கலாம், மேலும் அவர்களின் கணவர்கள் செல்வந்தர்களாகவும் அவர்களிடம் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாகவும் மாறுவார்கள். பூர்வீக ஆண் தனது துணையுடன் நிறைய பணம் மற்றும் சொத்து சம்பாதிக்க முடியும். வியாழன் 11ஆம் வீட்டில் உங்களுக்கு நிறைய தொடர்புகள் உள்ளன, அவர்கள் எந்த நேரத்திலும் உதவி வழங்க தயாராக இருப்பார்கள்.
நீங்களும் அவர்களுக்கு சமமாக அர்ப்பணிப்புடன் இருக்கிறீர்கள். நீங்கள் அறிவார்ந்த, நம்பிக்கையுள்ள மக்களுடன் முதன்மையாக இணையம் அல்லது வெளிநாட்டு நிலங்கள் மூலம் விரைவான தொடர்புகளை உருவாக்குகிறீர்கள். இந்த நட்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீண்ட காலம் நீடிக்கும். உங்களின் சுறுசுறுப்பான சமூக வாழ்க்கை பெரும்பாலும் உங்கள் அதிகப்படியான ஈடுபாட்டிற்கு வழிவகுக்கும், இது உடல் பருமன் போன்ற உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது. நீங்கள் நண்பர்களுடன் ஆடம்பரமாக இருக்கிறீர்கள், அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாகவும் விசுவாசமாகவும் இருப்பார்கள். 11வது வீட்டில் உள்ள வியாழன் பலவீனமடையும் வரை பூர்வீக, நல்ல தொடர்பு மற்றும் மூத்த உடன்பிறப்புகளுடன் நல்ல தொடர்பு மற்றும் உறவுக்கான சிறந்த மற்றும் போதுமான கல்வியைக் குறிக்கிறது. கேது பகவான் உங்களது 3ஆம் வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 3ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் இருமல், சளி, சிறு காயங்கள் போன்றவை ஏற்படும். இருப்பினும், வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக பூர்வீகவாசிகள் எந்தவொரு உடல்நலக் கோளாறுகளிலிருந்தும் விரைவாக குணமடைவார்கள். இந்த மக்கள் பயணம் செய்யலாம் மற்றும் இயற்கை அலைந்து திரிதல் மற்றும் கவர்ச்சியான பயணங்களால் மகிழ்ச்சியைப் பெறலாம். இந்த சொந்தக்காரர்கள் சிறந்த பயண பதிவர்கள் அல்லது எழுத்தாளர்கள் ஆகலாம். சிலர் உணவு, ஹோட்டல், பயணத் தொழிலில் வெற்றி பெறுவார்கள். ஒரு நபர் விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தல் உலகில் வெற்றி பெறலாம். ஒரு நபர் சில சமயங்களில் விசித்திரமானவராகவும் பைத்தியக்காரனாகவும் மாறலாம். பூர்வீகம் சிறு வயதிலேயே கோபம், பொறாமை மற்றும் அமைதியின்மைக்கு ஆளாகலாம். அவர்கள் பல்வேறு கலாச்சார பின்னணியில் உள்ளவர்களுடன் காதல் உறவில் ஈடுபடுவார்கள். உங்கள் காதலருடன் உங்கள் பிணைப்பு வலுப்படும், மேலும் உங்கள் பங்குதாரர் உங்களிடம் உறுதியாக இருப்பார். பல்வேறு காதல் விவகாரங்களில் தோல்விகளைச் சந்தித்த பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அன்பைக் கண்டுபிடிப்பார்கள். 3ஆம் வீட்டில் கேது முன்முயற்சி எடுப்பதில் தைரியத்தையும் வலுவான மனநிலையையும் தருகிறார். இவரது 40 வயதிற்குப் பிறகு மனதளவில் வலுப்பெறுவார். நபர் ஆன்மீகம் மற்றும் பயணம் செய்ய விரும்புவார். பூர்வீகம் நேர்மையாகவும், புத்திசாலியாகவும், நேர்மையாகவும், தொண்டு மனப்பான்மை கொண்டவராகவும் இருப்பார். நபர் நல்லொழுக்கமுள்ளவராகவும், எதிரிகளை வென்றவராகவும் இருப்பார், மேலும் வழக்கு அல்லது நீதிமன்ற வழக்குகளால் பாதிக்கப்பட மாட்டார். இந்த பூர்வீகவாசிகள் விரைவான நேரத்தில் செல்வந்தர்களாக மாறலாம் அல்லது வாழ்க்கையில் திடீரென்று செல்வம் பெறலாம். குறுகிய மற்றும் நீண்ட பயணங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளையும் கொண்டுவரும். இருப்பினும், பூர்வீகவாசிகள் 24 முதல் 25 வரை இலக்கோ அல்லது வெற்றியோ இல்லாமல் அலையலாம். படைப்பு வேலைகளில் வெற்றி நிச்சயம். சிலர் பிரபல ஜோதிடர்கள் அல்லது ஆன்மீக குருக்கள் ஆகலாம். பெரும்பாலும், நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும், நேர்மறையாகவும், தொண்டு புரிபவராகவும் இருப்பீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஆடம்பரங்களையும் உலக சுகங்களையும் அடையலாம். பூர்வீகம் வெளிநாட்டு மொழிகளைக் கற்றுக்கொள்வதோடு நம்பிக்கையூட்டும் சக்தியுடன் சிறந்த தொடர்புத் திறனைக் கொண்டிருப்பர். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.